ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நோம்பு டைமில் ஃப்ரூட்ஸ் கப்பும் பாதாம் மில்க்கும் சேல் பண்ணோன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டோம் இல்லையா, அதோடைய பார்ட் 2 வீடியோ தான் இது. நமக்கு டே 1 டே 2 நல்லா சேல் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன். பட் டே 3 வந்து அவ்வளோ நல்லா சக்ஸஸ் கிடையாது. நிறைய கப்ஸ் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு எனக்கு. நான் நோன்பு வச்சுக்கிட்டு தான் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நோன்பு திறக்க டைம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். பிகாஸ் இது வந்து வச்சிருந்து மறுநாள்லாம் யூஸ் பண்ணுற பொருள் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக அப்போ செஞ்சு உடனே சேல் பண்ணி ஆகணும். ஓகேன்னு நோன்பு தொறந்துட்டு மஹரிப் தொழுதுட்டு முசல்லாலேயே உட்காந்து துவா செஞ்சுட்டு இருந்தேன். என்னடாலா இன்னைய நாள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ சடனாக எனக்கு ஒரு கால் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா தான் கால் பண்ணாங்க. இன்னைக்கு நீ போட்டிருந்த ஸ்டால் நான் பார்த்தேம்மா, ஆனால் என்னால் உன்கிட்ட வாங்க முடியல. பட் இன்னைக்கு நான் வாங்கலன்னு நீ ஒன்றும் நினச்சிக்காத. எனக்கு நாளைக்கு ஃப்ரூட் கப்பில் 50 பீஸும் பாதாம் மில்கில் 50 பீஸும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. "என்னக்கா நீங்க இப்ப சொன்னீங்க?" அப்படின்னு திரும்பி வேற நான் கேட்டேன். "ஆமாம்மா, எனக்கு 50, 50 பீஸ் தான் எனக்கு வேணும். எங்க அத்தா இறந்து போயிட்டாங்க. அதுக்கு 40 வருது. ஸோ என்னோட கான்ட்ரிபியூஷனா நான் வந்து ஏழை மக்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் குடுக்கலான்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து நீயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வா. நீயே டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிடு. அதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லும்மா, அதையும் நானே தந்துடுறேன்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு அல்லாஹ்க்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு, நான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்லாம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சும்மாவே நம்ம சூப்பரா தான் பண்ணுவோம். இந்த மாரிலாம் ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் வந்துச்சுன்னா சொல்லவா வேணும். பாதாம் மில்கில் குங்குமப்பூலாம் நிறையவே போட்டு நல்லா சூப்பரா ரிச்சா நான் ரெடி பண்ணேன். நம்ம பாதாம் மில்க் எப்படி பேக் பண்ணோம், ஃப்ரூட் சாலட்லாம் எப்படி கட் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணோன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.